Taste the Daily. பேரில் வசிக்கும் சிலர் தங்களது வீட்டின் உயரத்தை கூட்டுவதற்கான நடவடிக்கையில் இறங்கிய போது அங்கு வந்து லஞ்சம் கேட்ட விடிய அரசின் உதவி பொறியாளர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார். முகப்பேரில் உள்ள 89வது வார்டில் IAS அதிகாரி அபூர்வாவின் உறவினர்கள் வசித்து வருகின்றனர். இவர்கள் தங்களது வீட்டின் உயரத்தை அதிகரிக்க மறுசீரமைக்கும் பணியில் ஈடுபட்டு வந்தனர். இதற்காக வீட்டின் உயரத்தை உயர்த்த 50க்கும் மேற்பட்ட ஜாக்கிகளை வீட்டில் இறக்கியுள்ளனர். அப்போது அங்கு வந்த உதவி பொறியாளர் ஸ்ரீதரன் என்பவர் 5000 ரூபாய் லஞ்சம் கேட்டுள்ளார். இது குறித்து புகார் அளிக்கப்பட்டதை அடுத்து அதிகாரி ஸ்ரீதரன் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டதாக தெரிய வந்துள்ளது. விடியா திமுக ஆட்சியில் லட்சமாக அதிகாரிகள் சம்பளமாக வாங்கினாலும் லஞ்சம் கேட்பதை நிறுத்துவது எப்போது என மக்கள் கேள்வி எழுப்புகின்றனர். ஊக்கத்தொகையை உடனடியாக வழங்க வேண்டும், பணி நிரந்தரம் வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரி சென்னையில் நடந்த போராட்டத்தில் மக்களை தேடி மருத்துவ பணியாளர்கள் குண்டுக்கட்டாக கைது செய்யப்பட்டனர். சென்னை தேனாம்பேட்டை சுகாதாரத்துறை இயக்குநர் அலுவலகத்தில் போராட்டம் நடைபெற உள்ளதாக அறிவிக்கப்பட்டது. ஆனால் போராட்டம் நடத்த அனுமதி இல்லை என்று கூறி போராட்டத்தில் ஈடுபட முயன்ற 500க்கும் மேற்பட்ட மக்களை தேடி மருத்துவ பணியாளர்கள் கைது செய்யப்பட்டனர். இதனிடையே செய்தியாளர்களிடம் பேசிய அவர்கள் தங்கள் கோரிக்கை குறித்து கடந்த 3 ஆண்டுகளாக சுகாதாரத்துறை அலுவலகத்தில் பல முறை மனு கொடுத்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பதால் போராட்டத்தில் ஈடுபட்டதாக தெரிவித்தனர். கடலூரில் அதிமுக நிர்வாகிகள் சமீபத்தில் கொடூரமாக கொல்லப்பட்ட நிலையில் புதுச்சேரி கூலிப்படைகள் மூலம் தற்போது கொலை சம்பவங்களை அரங்கேற்றி வருவது குறித்து உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டுமென அதிமுக சார்பில் கடலூர் SP அலுவலகத்தில் மனு அளிக்கப்பட்டது. இந்த மனுவில் கடலூர் மாவட்டத்தில் கஞ்சா புழக்கம் அதிக அளவில் உள்ளதாகவும் அதனால் கொள்ளை சம்பவங்கள் அதிகரித்து வருவதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. கடந்த 1 மாதத்தில் அதிமுக நிர்வாகிகள் 2 பேர் கொலை செய்யப்பட்டுள்ளதாகவும் தற்போது புதுச்சேரி மாநிலத்தைச் சேர்ந்த கூலிப்படையினருடன் கொள்ளை போன்ற குற்ற செயல்களை அரங்கேற்றி வருவதாகவும் தெரிவித்துள்ளனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் BSNL அலுவலகத்தில் நேரிட்ட தீ விபத்தில் தொழில்நுட்ப கருவிகள் எரிந்து சேதமடைந்தது. விருத்தாச்சலம் ஜங்ஷன் சாலையில் செயல்பட்டு வரும் BSNL அலுவலகத்தில் தொழில்நுட்ப கருவிகள் மற்றும் தொலைத்தொடர்பு சாதனங்கள் இருக்கும் அறையில் மின்கசிவு காரணமாக திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. இதனால் BSNL அலுவலகம் மற்றும் கண்காணிப்பாளர் அலுவலகம் முழுவதும் புகை மண்டலமாக காட்சியளித்தது. தகவல் அறிந்து விரைந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் 1 மணி நேரத்திற்கும் மேலாக போராடி தீயை அணைத்தனர். இந்த தீ விபத்து காரணமாக விருத்தாச்சலம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் BSNL நெட்வொர்க் இணைப்பு துண்டிக்கப்பட்டதால் அதன் வாடிக்கையாளர்கள் மிகவும் அவதியடைந்தனர். திருப்பதி ஏழுமலையானுக்கு வெளிநாட்டு பக்தர்கள் காணிக்கையாக செலுத்திய 100 கோடி ரூபாய்க்கும் மேல் மதிப்புள்ள வெளிநாட்டு பணம் திருடு போயிருப்பது தெரியவந்துள்ளது. உண்டியல் காணிக்கை பணம் கணக்கிடும்போது ஊழியர் கைவரிசை காட்டியிருப்பதும் அம்பலமாகியுள்ளது. திருமலை பெரிய ஜீயர் மடத்தில் வேலை செய்து வந்த தேவஸ்தான ஊழியர் ரவிக்குமார் என்பவர் பல மாதங்களாக அடிக்கடி கோயிலுக்குள் சென்று வந்தார். இந்த நிலையில் காணிக்கை பணம் கணக்கிடும் பகுதியில் இருந்து வெளியில் வந்த அவரை பிடித்து தேவஸ்தான விஜிலன்ஸ் துறையினர் தீவிர சோதனை செய்த போது அவரது மலக்குடலில் அமெரிக்க டாலர்களை பதுக்கி வைத்திருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. 100 கோடி ரூபாய்க்கும் அதிக மதிப்புள்ள அமெரிக்க டாலர்களை ஊழியர் ஒருவர் கோயிலுக்குள் இருந்து கடத்தி சென்றதை அறிந்த பக்தர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். காவிரி நடுவர் மன்ற தீர்ப்பின்படி ஆகஸ்ட் மாதத்திற்கான 45.95 TMC நீரை கர்நாடகா திறந்துவிட வேண்டும் என காவிரி ஒழுங்காற்று குழு உத்தரவிட்டுள்ளது. காவிரி நீர் ஒழுங்காற்று குழுவின் 100வது கூட்டம் குழுவின் தலைவர் வினீத் குப்தா தலைமையில் நடைபெற்றது. காணொலி மூலம் நடந்த இந்த கூட்டத்தில் தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா மற்றும் புதுச்சேரி மாநிலங்களின் நீர்வளத்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். கடந்த 16ஆம் தேதி நடந்த காவிரி நீர் ஒழுங்காற்று குழு கூட்டத்தில் நாள்தோறும் 1 TMC தண்ணீரை தமிழ்நாட்டிற்கு திறக்க கர்நாடகாவுக்கு பரிந்துரைக்கப்பட்டது. தண்ணீர் திறக்க முடியாது என்று கர்நாடக அரசு மறுத்து வந்த நிலையில் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் மழை காரணமாக போதிய நீர் திறக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் 100வது கூட்டத்தில் காவிரி நடுவர் மன்ற தீர்ப்பின்படி ஆகஸ்ட் மாதத்திற்கான 45.95 TMC நீரை திறந்துவிட வேண்டும் என கர்நாடகாவுக்கு காவிரி ஒழுங்காற்று குழு உத்தரவிட்டுள்ளது.
ஏஐ எனப்படும் செயற்கை நுண்ணறிவு தொடர்பான தொழில்நுட்பம் வளர்ச்சி அடைந்து வருவதால் சைபர் குற்றங்களும் நாளுக்கு நாள் அதிகரிக்கும் என ஆய்வறிக்கைகள் தெரிவிக்கின்றன. சைபர் குற்றங்களால் தினம்தோறும் பொதுமக்கள் பாதிக்கப்பட்டாலும் அதற்கு காரணம் அவர்களிடம் இருக்கும் பேராசைதான் என்று ஆய்வறிஞர்கள் கூறுகின்றனர். வளர்ந்து வரும் தொழில்நுட்பத்தில் மிக முக்கியமாக பார்க்கப்படும் ஏஐ மூலம் சைபர் குற்றங்கள் பன்மடங்கு அதிகரிக்க வாய்ப்பு இருப்பதாகவும் ஆய்வுகள் எச்சரிக்கின்றன. சைபர் குற்றங்களை கட்டுப்படுத்த போதிய பணியாளர்கள் இல்லாத காரணத்தினால் குற்றவாளிகளை உடனுக்குடன் பிடிக்க முடியாமல் சைபர் குற்றங்களை விசாரித்து வரும் காவல்துறையினரும் தவித்து வருவதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. தேனி மாவட்டம் போடி அருகே குரங்கணி வனப்பகுதிகளில் பெய்த தொடர் மழையால் கொட்டக்குடி ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இதனால் பிள்ளையார் தடுப்பணையில் நீர்வரத்து ஆர்ப்பரித்து செல்கிறது. அதிக அளவில் வரும் நீரானது போடி பகுதியில் உள்ள குளங்களுக்கு ராஜவாய்க்கால் மூலம் அனுப்பப்பட்டு வருகிறது. உபரி நீர் பிள்ளையார் அணைக்கட்டு வழியாக வைகை அணைக்கு செல்கிறது. பொதுமக்களின் பாதுகாப்பு கருதி பொதுப்பணித்துறையினர் கொட்டக்குடி ஆற்றில் இறங்க வேண்டாம் என எச்சரிக்கை விடுத்துள்ளனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் நகராட்சி நிர்வாகத்தில் திமுக நகரமன்ற தலைவரின் கணவர் தலையிடுவதை கண்டித்து அதே கட்சியைச் சேர்ந்த கவுன்சிலர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். ராசிபுரம் நகர்மன்ற தலைவராக கவிதா சங்கர் உள்ள நிலையில் அவரது கணவர் என்ஆர் சங்கர் அதே நகரத்தின் நகர செயலாளராக உள்ளார். இந்த நிலையில் கடந்த 5ஆம் தேதி புதிய பேருந்து நிலையம் மாற்றுவது தொடர்பாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அப்போது நகர செயலாளர் சங்கர் கவுன்சிலர்களை தகாத வார்த்தைகளால் திட்டியதாகவும் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்த திமுக கவுன்சிலர் கலைமணியுடன் கைகலப்பில் ஈடுபட்டதாகவும் தெரிகிறது. இதையடுத்து திமுக கவுன்சிலர்கள் 12 பேர் நகர்மன்ற தலைவரின் கணவர் சங்கரை கண்டித்து அலுவலக நுழைவு வாயிலில் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருவண்ணாமலை அருகே விடிய அரசின் அமைச்சர் ஏவ வேலுவுக்கு சொந்தமான பொறியியல் கல்லூரி பேருந்து மோதியதில் இருசக்கர வாகனத்தில் வந்த இளைஞர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். விண்ணமலை ஏரிக்கரை அருகே உள்ள புறவழிச்சாலையில் அமைச்சர் ஏவவேலுவுக்கு சொந்தமான அருணை பொறியியல் கல்லூரி பேருந்து மோதிய விபத்தில் கீழ்நாத்தூர் பகுதியைச் சேர்ந்த சுனில் என்ற இளைஞர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். விபத்தை ஏற்படுத்திய ஓட்டுநர் தப்பியோடிய நிலையில் உயிரிழந்த இளைஞரின் உறவினர்கள் போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். விடிய அரசின் அமைச்சர் ஏவவேலுவுக்கு பொறியியல் கல்லூரி, மருத்துவக் கல்லூரி, மகளிர் கல்லூரி என ஏராளமான கல்லூரிகள் உள்ள நிலையில் மாணவர்களை ஏற்றிச் செல்லும் பேருந்துகள் அதிவேகமாக இயக்கப்பட்டு வருவதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்.